Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். என் பொண்ணு பாவம் கஷ்டத்தை உணர்ந்து பொறுப்பாக நல்லா படித்து வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாழி உடைஞ்ச மாதிரி நான் பட்ட கஷ்டம்லாம் வீணாக போச்சு சார். என்னப்பா சொல்ற? ஆமாம் சார், என் பொண்ணுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு 1400 ரூபாய் சார். குருவி சேர்க்குற மாதிரி ஒத்த ரூபாயை சேர்த்து வச்சுருந்தேன் சார். பஸ்ஸில் வரும்போது எவனோ அதை என்கிட்ட உருவிட்டான் சார். இந்த பரதேசி கிட்ட உருவின பரதேசி யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல சார். இப்போ என் பொண்ணு படிப்பு போச்சு, எக்ஸாம் போச்சு, என் குடும்பத்தோட எதிர்காலமே போச்சு சார். அழாதப்பா, அழாத. போங்க சார், அழாமல் என்ன சார் பண்ணுறது? என்ன மாதிரி ஏழைங்களுக்கு ஆண்டவன் கண்ணு படிச்சது அழறதுக்காக தான் சார். ஐயா, அப்படிலாம் சொல்லாதப்பா. நானும் கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்தவன் தான். உன் பொண்ணுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்ன? 1400 ரூபாய் சார். இந்தாப்பா. வேணாம் சார். ஐயா வாங்கிக்கப்பா. இல்லை சார், உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அது இதுன்னு 1000 கஷ்டம் இருக்கும். அட புடிப்பா. 1500 ரூபாயா சார்? மிச்சம் 100 ரூபாய் உங்களுக்கு தரத்து கூட என்கிட்ட சில்லற இல்லை சார். பரவாயில்ல, வச்சுக்கோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் சார் கடவுளே இல்லைன்னு திட்டினேன். ஆனால் இப்போ அந்த கடவுளை உங்கள் ரூபத்தில் பார்க்குறேன் சார். நீங்கள் கண்கண்ட தெய்வம் சார், கையெடுத்து கும்பிட வேண்டிய தெய்வம். நான் கண்கண்ட தெய்வமும் இல்லை, கையெழுத்து கும்பிட வேண்டிய தெய்வமும் இல்லை, வெறும் தெய்வம் சார். என்ன பார்க்குற? என் பேர் தெய்வ சிகாமணி. எல்லாரும் என்ன தெய்வம் தெய்வம்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் கூப்பிட வேண்டிய தெய்வம் இல்லை சார், கும்பிட வேண்டிய தெய்வம். எங்கள் குடும்பமே வாழ்நாள் முழுசும் இந்த உதவிக்காக உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் சார். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா உங்களை ஒன்று கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். சாருக்கு சொந்த ஒரு கும்பகோணமா? அது எப்படி அவளை கரெக்டாக கண்டுபிடிச்சா? இல்லை, வாய் நிறைய வெத்தலை, கமகமன்னு பன்னீர் புகையில வாசனை, மற்றவங்களுக்கு உதவுற பெரிய மனசு, இதெல்லாம் கும்பகோணத்துக்காரன் கிட்ட தான் இருக்கும். நீங்கள் ப்ராப்பர் கும்பகோணமா இல்லை கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஏதாவது? கும்பகோணத்துக்கு பக்கத்தில் வலங்கைமான். ஓ, ஆனால் நான் இருக்கிறது எல்லாமே திருச்சியில் தான். ட்ரிச்சியா? சார், ட்ரிச்சியில் டாக்டர் பாலசுப்ரமணியம்னு ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா. மெட்ராஸில் பெரிய ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு ஓஹோன்னு இருக்கான். இல்லை, எது கேட்குறேன்னா, ஒரு வாரமாக என் காதில் ஒய்யின்னு ஒரு சத்தம் சார். அவரை மாதிரி ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காட்டணுன்னு என் மனசில் ஒரு நப்பாசை இருக்குது. ஆனால் ஃபீஸ் எக்கச்சக்கமாக வாங்கிடுவார்னு நினைக்கும் போது மலைப்பாகவும் இருக்குது. எதுக்குப்பா இதுக்கு போய் கவலைப்படுறேன்? இந்தா என்னோட விசிட்டிங் கார்டு, இதை எடுத்து போய் அவங்ககிட்ட காட்டு. உனக்கு ட்ரீட்மெண்ட்டு வேற மாதிரி இருக்கும். சார், நீங்கள் செய்கிற இந்த உதவிக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல சார். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாது. மனுஷனா பிறந்துட்டா தானே சம்பாதிச்சு தானே அனுபவிக்கூடாது, மற்றவங்களுக்கும் கொடுத்து அனுபவிக்கணும். அதில் ஒரு சந்தோஷமே இருக்கு. இந்த மாதிரி நல்லெண்ணம் மட்டும் உங்களை மாதிரி எல்லாருக்கும் இருந்துட்டா எங்களை மாதிரி ஏழைகள்ன்ற ஜாதியே இந்த நாட்டில் இருக்காது சார். சார், நான் இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு, நான் இறங்கிட்டுமா? ஓகே டிரைவர், ஓரமாக நிறுத்து. ஓகே சார். சார், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கூடாது. சொல்லு. குச்சேலர் கிருஷ்ணனை பார்க்க போகும்போது அவரால் கிருஷ்ணனுக்கு பெருசாக எதுவும் தர முடியல. ஆமாம், வறுமையின் காரணமாக அவர் கையில் இருந்த சாதாரண அவளை தான் தந்தார். அது மாதிரி நீங்களும் இந்த ஏழையை மறந்துடக்கூடாது. மறக்க மாட்டோம்பா. என்னை ஞாபகம் வச்சுக்க. எனக்கு இப்போ இதை தவிர வேறு எதுவும் தர வழி இல்லை. ப்ளீஸ். நான் வரேன் சார். டிரைவர் போங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ரெண்டு கோல்ட் ஃப்ளே கிங்ஸ் கொடுப்பா. அத்தனை பர்பியும் நீயே தின்ற மர்ஃபி பேபி மாதிரி பர்ஃபி பேபியா நீ? இந்தாங்க. இந்தா சார், 500 ரூபாய்க்கு சில்லற இல்லை சார். என்கிட்ட 500 ரூபாய் நோட்டை தவிர வேறு நோட்டே கிடையாது. யோ, 500 ரூபாய் கூட சில்லற இல்லாமல் ஏன் கடையை நடத்துற நீ? பேசாமல் கடையை இழுத்து மூடு. சிகரெட் காசு கொடுங்க. கணக்கில் வச்சுக்கோ, அஞ்சலியே வச்சிருக்கிற மாதிரி. சிகரெட் கொடுங்க. யோ, கடை வச்சுட்டு போதியா? யோ,
பிறர் சிரிக்க வாழ வேண்டும், சிரித்து வாழ்ந்திடாதே. பிறர் உழைப்பில் வாழ வேண்டும், உழைத்து வாழ்ந்திடாதே. சரோஜா, சரோஜா. ஐயையே, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வந்தா கத்த தாண்டி செய்வான். அப்படி என்ன சந்தோஷம் வந்துருச்சு? இங்கே பார், எண்ணி பார், நல்லா பார். 500, 1000, 1500 பிடி 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 பிடி. ஏது இந்த பணம்? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்டி. எது? கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படி என்ன வேலை செஞ்சு சம்பாதிச்சீங்க? அதை முதல்ல சொல்லுங்க, அப்புறம் இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன். அப்போ என் மேல சந்தேகப்படுறியா நீ? ஆமா, சந்தேகப்படுறேன். என் மேல சந்தேகப்படுறதுக்கு அப்படி என்ன காரணம்? எங்க போக கூடாது, யார்கிட்ட கையேந்த கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அங்க போயிட்டு வந்திருக்கீங்களோன்னு சந்தேகப்படுறேன். நீ போக கூடாதுன்னு சொன்னா, ஓ உங்க அண்ணன் வீட்டை சொல்றியா? ஏண்டி, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. உன் அண்ணன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், நீயே வைராகியமா இருக்கும்போது நான் எதுக்கிட்ட அவன் வீட்டுக்கு போறேன்? அப்போ யாரை ஏமாத்தி யார்கிட்ட இருந்து கொள்ளடிச்சிட்டு வந்த பணம் இது? இதை பார் சரோ, அவமானப்படுத்துறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. பொய் சொல்றது, ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் பண்றது, இதையெல்லாம் நான் நிறுத்தி முழுசா 3 மாசம் ஆகுது. நான் உங்களை நம்பல. நான் என்ன பண்றது? எல்லாம் என் கெட்ட நேரம். நான் நல்ல விதமா சம்பாதிச்சுட்டு வந்தா கூட நீ என்ன தப்பா நினைக்கிற. டவுன்ல ராஜலட்சுமி சில்க்ஸ்னு பெரிய ஜவுளி கடை, அவங்களுக்கு 1 வருஷ கணக்கை மொத்தமா எழுதி தரேன்னு சொல்லி 15,000 ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டு 1500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ என்ன இன்னும் நம்பல இல்ல? பொண்ணு எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்ட நாளைக்கு தான் கடைசி நாள். தயவு செஞ்சு 1500 ரூபாய் கொடுங்க, நான் காலில் விடாத குறையா கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, இதை அவகிட்ட கொடுத்து ஃபீஸ் கட்டி எக்ஸாம் ஒழுங்கா எழுத சொல்லு. சரோ, முடிஞ்சா அப்படியே ஒரு கப் காஃபி கூட. அக்கௌண்ட்ஸ் பார்த்து பார்த்து பயங்கரமா தலைவலிக்குது. சார், யாருன்னு பாருமா. என்னப்பா, யார் வேணும்? நான் ராஜலட்சுமி சில்க்ஸ்ல இருந்து வர்றேன். பார்த்த சார் இருக்காரா? என்ன விஷயம்? 15 நாளைக்கு முன்னாடி எங்க கடைக்கு வந்தாருங்க. அமெரிக்காவுக்கு 1000 பட்டுப்புடவை அனுப்புறதா சொல்லி ஆர்டர் கொடுத்தாருங்க. கொடுத்து போட்டு 10,000 ரூபாய் மதிப்புள்ள 5 பட்டுப்புடவை எடுத்துட்டு வந்தாருங்க. இது வரைக்கும் ஆளும் வரல, பணமும் வரல. பார்த்த சார் இருக்காரா? அவர் இந்த வீட்டில் இருக்கிறாரு. உனக்கு யாருப்பா சொன்னது? எனக்கு யாரும் சொல்லலைங்க. நானா அங்கங்க விசாரிச்சுட்டு வந்து சேர்ந்தேன். ஆமா, அவர் இருக்காரா இல்லீங்களா? அவரா? அவர் எங்க அண்ணன் தான். கோலம் போடுற மிஷின் வாங்குறதுக்காக சிங்கப்பூர் போயிருக்காரு. வந்த உடனே கொடுத்துருவாரு. அப்படியா? வந்த உடனே எங்க கடைக்கு வர சொல்லுங்க. முதலாளி உடனே வர சொன்னாரு. வர்றேங்க. ஆமா. என்னது? ஏமாத்தி பொய் சொல்லி 3 மாசம் ஆச்சுல்ல? உங்களை எல்லாம் தாண்ட வந்தா கூட திருத்த முடியாது. ச்சே, இப்படிப்பட்ட பாவ பணத்துல என் பொண்ணு ஒண்ணும் படிச்சு கிழிக்க வேண்டாம். ரமா, ஏய் ரமா, இங்க வா. என்னம்மா? பிரசிடென்ட் வீட்ல அரிசி கடன் கேட்டிருக்கேன், போய் வாங்கிட்டு வா போ. உன்கிட்ட தாண்டி சொல்லிட்டு இருக்கேன், மரம் மாதிரி நின்னுட்டு இருக்காத, போ. என்ன பண்றது? கடன் வாங்கி கஞ்சி குடிக்கணுங்கிறது தான் நம்ம தலை எழுத்தா போச்சு. கையில இவ்வளவு பணம் வச்சிருக்கிறேன், கடன் வாங்கி கஞ்சி குடிக்கணும்ன்றா. இவ்வளவு திருத்தவே முடியாது. அத்தை, அத்தை, நீங்க எங்க? எங்க? உன்னை பார்க்கதாம்மா வந்துகிட்டு இருக்கேன். சரி, வீட்டுக்கு வாங்க. இல்லம்மா, எங்களை பார்க்கக்கூடாது, எங்க கூட பேசக்கூடாதுன்னு தான் உங்க அம்மா வைராக்கியமா இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் நான் எப்படி உங்க வீட்டுக்கு வர முடியும்? சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே தினம் வீட்டில் நடக்கிற சுமங்கலி பூஜைக்கு போயிட்டு வரேன். சரி,
தனா சொன்னா நீ இன்னும் பரீட்சைக்கு பணம் கட்டலையாமே. ஆமா அத்தை. இந்தா. ஐயோ வேண்டாம் அத்தை. வேண்டான்னு சொல்லாதம்மா. எனக்கு எல்லாருமே வேணும். 4 பேர் வேணும்னு சொல்லிதானே சொந்த பந்தம்னு சொல்லிட்டு இருக்கோம். யாருமே இல்லாம தனியா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? பிரிஞ்ச குடும்பம் உன்னாலதான் ஒண்ணு சேரணும். நீதான் உங்க அம்மா மனசை எப்படியாவது மாத்தி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும். இதோ பாரு, நீ கட்டுற இந்த எக்ஸாம் ஃபீஸ் இந்த அத்தை கொடுத்ததா தான் இருக்கணும். இந்தா புடி. இல்ல அத்தை. அம்மா அம்மா கேட்டா வேற ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளிச்சுக்க. இந்தா புடி புடி. நான் வரட்டுமா? அம்மா. என்னம்மா அரிசி வாங்கிட்டு வந்துட்டியா? ஆ, வாங்கிட்டு வரலாந்தாம்மா போனேன். ஆனா வழியில ஒரு குட் நியூஸ்மா. என் கூட படிக்கிறாள மாலா, அவ அப்பாவோட வந்துட்டு இருந்தாளா. எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டியான்னு மாலா கேட்டா. இல்ல, இனிமேதான் பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். உடனே மாலாவோட அப்பா இந்த பணத்தை கொடுத்து முதல்ல ஃபீஸ் கட்டுமான்னு சொன்னாரு. நான் வேண்டான்னு தாம்மா சொன்னேன். நீயும் என் பொண்ணு மாதிரி தானேம்மா, கடனா வச்சுக்கோ, பணம் வரும்போது திருப்பி கொடுன்னு சொன்னாருமா. கடவுள் மாதிரி வந்து அந்த மனுஷன் உதவி பண்ணியிருக்காரு. அவர் நல்லா இருக்கணுமா. சரி, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சுட்டு நீ போய் பிரசிடென்ட் வீட்ல அரிசி வாங்கிட்டு வா. போ. சரி. பேஷண்டோட ப்ராக்ரஸ் செக் பண்ணிக்கோ. ஓகே. குட் மார்னிங் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மாத்திரை கரெக்டா டைம்க்கு சாப்பிடுறீங்களா? கரெக்டாக சாப்பிட்றோம் சார். குட். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்க சார். வணக்கம் டாக்டர். வணக்கம். நைட்ல நல்லா தூங்குனாரா? இல்லை டாக்டர், நைட்டெல்லாம் தூங்காமல் புலம்பிக்கிட்டே இருந்தார். இதனால் மற்ற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ என்னவோ. வேணும்னா தனி ரூமில் வச்சு பார்க்கலாமா? நோ நோ நோ. ஏற்கனவே டிப்ரெஷனில் இருக்கிறவர் தனிமையில் இருந்தால் இன்னும் டிப்ரெஸ் ஆயிடுவார். நாம தான் இவர் கூட அன்பா நடந்து அவரை அமைதிப்படுத்தணும். சரிங்க டாக்டர். மாத்திரையால முடியாதது நீங்க மனசு வச்சா முடியும். சரிங்க டாக்டர். இவரோட பிஹேவியர் எப்படி இருக்கு? நார்மலா அப்நார்மலா? சில சமயம் நார்மலாக இருக்காரு, சில சமயம் அப்நார்மல் ஆகுறாரு. அப்படியே. உங்களை அடையாளம் தெரிஞ்சு பேசுறாரு? அதெல்லாம் நல்லா அடையாளம் தெரிஞ்சு பேசுறாரு. திடீர்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. வேணும்னா எழுப்பட்டுமா? வேண்டாம் வேண்டாம், தூங்கட்டும். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கட்டும். நர்ஸ், மார்னிங் இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? பவானி, உங்களை தான். இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? போட்டாச்சு டாக்டர், ஆனா நோட் பண்ண மறந்துட்டேன். போய் நோட் பண்ணுங்க, போங்க. ஓகே. டாக்டர், பேசாமே போறீங்களே டாக்டர். நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல டாக்டர், தூக்கமே வரலையே. நானும் கண்ணை மூடி மூடி பார்க்கறேன், தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கம் வரலனா பையன் கூட பேசுங்க, நல்ல புக்ஸ் படிங்க, மியூசிக் கேளுங்க. அதெல்லாம் வேணாம் டாக்டர், அதெல்லாம் வேணாம். எனக்கு நல்லா தூங்கணும். தூங்குனா கனவு வரும். கனவு வந்தா என் பேரன் வருவான் கனவுல, அவன் கூட விளையாடுவேன். என் சுசீலாவும் வருவா. எனக்கு ஊசி போடுங்க டாக்டர், நான் தூங்கணும். இங்கே போடுங்க. இப்போ என்ன, உங்களுக்கு பேரன் தானே? ஆமா டாக்டர், ஆமா. நர்ஸ், நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அப்ப என் சுசீலா? அவங்களையும் தான். நிச்சயமா கூட்டு வருவீங்களா டாக்டர்? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு.
ஆனா இவன் இருக்கானே, இவன் சொல்றான் அவங்க எங்கேயோ போயிட்டாங்களாம். அந்த இடத்துக்கு நாம போகவே முடியாதாம். அந்த இடம் எங்க இருக்கு டாக்டர்? நான் போய் என் பேரனை பார்க்கணும், என் சுசீலாவை பார்க்கணும். நானே போய் பார்த்துக்கிறேன். நான் போய் பார்த்துக்கிறேன். அவங்க 2 பேரும் டூருக்கு போயிருக்காங்க. சீக்கிரமே வந்துருவாங்க. உங்க பேரனை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே? அப்படியே டாக்டர், கூட்டிட்டு கவலைப்படாதீங்க. ஓகே? என் பேரன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டான். என் பேரன் என் பேரன் என் பேரன் என் பேரன் என் பேரன். அது நம்ம கண்ணாயிரத்துக்கு 5000 ரூபா கொடுத்தீங்களே, அதுல 2000 கொடுத்தான், வரவு வச்சிருக்கேன். அம்மா, ஐயா கூப்பிடுறாரு. எங்க போயிட்டு வரீங்கன்னு கேக்குறாரு. தன வீட்டுக்கு சுமங்கலி பூஜைக்காக போயிட்டு வரேன். அது புரியுதா அவருக்கு? வர்ற வழியில யார பார்த்துட்டு வரீங்கன்னு கேக்குறாரு. நீ சம்பளம் வாங்குற ஏடுபிடி. இது எங்க குடும்ப சமாச்சாரம். அனாவசியமா எங்க குடும்ப சமாச்சாரத்துல தலையிட்ட அவர் வெத்தல போட்டு ஜாட பேசுறாரு. உன்னை வெத்தல போடாமலே ஜாட பேசுறாரு. ஜாக்கிரதை. ஐயா, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நினைச்சேன். சரி, இப்ப கேக்குறேன், எங்க போயிட்டு வர? அதான் சொன்னனே, தன வீட்டுக்கு சுமங்கலி பூஜைக்காக போயிட்டு வரேன்னு. சரி, போயிட்டு வர வழியில என்ன நடந்துச்சு? எதுவுமே நடக்கல. யார பார்க்க கூடாது, யாரோட பேசக்கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கணும். அவளோட பொண்ணை பார்த்து பேசி பணம் கொடுத்துட்டு வர அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் பரீட்சைக்கு பணம் கட்ட முடியாத ஒரு ஏழை பொண்ணுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றதா நினைக்கிறேன். நீ பண்றது எனக்கு பிடிக்கல. ஓஹோ, நீங்க செய்யற பல விஷயம் கூட தான் எனக்கு பிடிக்கல. இதோ வாயில வெத்தல போட்டுக்கிட்டு உரிமைகிட்டு இருக்கீங்களே, அது எனக்கு பிடிக்கல. இதோ இருக்கானே குட்டை குழப்பி சீனோ, அவனை கூடவே வச்சுக்கிட்டு தெரியாதீங்க. அவனை அனுப்பிடுங்க அனுப்பிடுங்கன்னு சொல்றனே, கேக்குறீங்களா? இப்படி வாழ்க்கைக்கு தேவையில்லாத பல விஷயங்களை சொந்தம் கொண்டாடிட்டு நிக்கிறீங்க. ஆனா சொந்தம் கொண்டாட வேண்டிய பல விஷயங்களை கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்க. சும்மா பேசாதே. தபார், நான் வேண்டான்னு வைராக்கியமா இருக்கிறேன். எனக்கு பிடிக்காதது எதுவும் என் பொண்டாட்டி கூட பண்ணக்கூடாது. இதோ பாருங்க, என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறேன். இத நான் உங்க பொண்டாட்டியா செய்யல, இந்த ஊருக்கே உதவுற எங்க அண்ணன் சொக்கலிங்கத்தோட தங்கச்சிங்கிற முறையில செஞ்சுட்டு வந்திருக்கேன். சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் சொக்கலிங்கம், நான் எங்க போனாலும் என் நிம்மதியை கெடுக்கிறான்டா. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே